அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோங்கன்னா, எங்கள் அம்தா தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறுகீரை தான் வெள்ளாமை பண்ணிகிட்ருக்குறேங்க. ஒரு 10 சென்ட்டுக்கு சொட்டு நீர் போட்டு நல்ல முறைக்கு பண்ணிகிட்ருக்குறேங்க. அதுபோக பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு மந்தல் வச்சுட்ருக்குறேங்க. எங்கள் அம்தா தான் கீரை பிடுங்கிட்டு இருக்குதுங்க. கீரை பார்த்திங்கன்னா 10 சென்ட்டுக்கு போட்டிருக்குதுங்க. 20 நாள் ஆச்சுங்க இந்த கீரை போட்டு. சொட்டு நீரில் தான் போட்டிருக்குதுங்க. பாருங்கள், நான் ஒரு 3.5 அடிக்கு ஒன்று, 4 அடிக்கு ஒரு ஓஸ் போட்டிருக்குதுங்க. தண்ணி எல்லா பக்கம் விழுந்துங்க. கீரை ஒரே மாதிரி எல்லா பக்கம் முளைச்சி வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பிடுங்கி வச்சுருக்குறேங்கன்னு. இந்த வயசுலேயும் வயசு 90 ஆகுதுங்க எங்கள் அம்தாளுக்கு. 90 வயசுலேயும் இந்த அளவுக்கு பாடுபடுறாங்கன்னா விவசாயத்தில் ஒரு ஆர்வம் இருந்தால் பாடுபட முடியுங்க. இந்த காடெல்லாம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் காடு. ஃபஸ்ட்டு இந்த ஊட்டியில் தான் இந்த மாதிரி பீட்ரூட் விளைஞ்சிட்டு இருந்ததுங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே பீட்ரூட் கிழங்க கொண்டாந்து நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் வச்சு வளர்ச்சி வருதான்னு பார்த்தாங்க. நல்ல முறைக்கு வந்த முடி அதையும் சாகுபடி செஞ்சிட்ருக்குறேங்க. எல்லாமே சொட்டு நீர் தான் போட்டிருக்குதுங்க. சொட்டு நீர் ஒரு சந்தலில் இருக்குது பாருங்கள். கிழங்கு ஒன்று ஒரு வாரத்தில் பிடுங்கலாம்னு சொல்லிக்குதுங்க எங்கள் அம்மா. கீரையெல்லாம் மூஞ்சதுக்கும் போகிறத கீரை பிடிங்கி மூச்சதுக்கும் போகிறத பிடுங்கணுங்க. அதுக்கு முன்னாடி கீரை வளர்ந்து போயிருங்க. இந்த காட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா பீட்ரூட் பிடுங்குங்க, அப்புறம் கீரை மறந்துடுவா அப்படின்னு சொல்லிச்சுங்க எங்கள் அம்மா. பாருங்கள் எப்படி இருக்குதுங்க கிழங்கு. நல்லா ஊறிடுச்சுங்க. இயற்கைங்கிற முறையில் தான் இப்போ எல்லாமே சொட்டு நீர் போட்டு பார்த்துட்ருக்குதுங்க. நல்ல முறைக்கு இருக்குது. இந்த வாரத்தில் பிடுங்கிடுவாங்க. எங்கள் அம்மாளுக்கு 90 வயசு ஆனாலும் ஒன்றும் அந்த விவசாயம்னு சொன்னாலே ஒரு ஆர்வமாக பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்க. நம்ம இதிலெல்லாம் பார்த்து தான் நம்மளும் வெள்ளாமை பண்ணிகிட்ருக்குறேங்க. நம்மளுக்கு அவ்வளவு வசதி இல்லைங்க சொட்டு நீர்லாம் போட்டு ஓட்டுறக்கு. பாருங்க கீரை பிடுங்கி வச்சுருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க கீரை. சொட்டு நீர் முறைங்களை தான் பார்த்துட்டு இருக்குதுங்க. அதுவாக பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் தான் கோழி குப்பையெல்லாம் வாங்கிக்க கொட்டி உரம் போடுறேங்க. பாருங்க இதெல்லாம் 20 நாள்லேயே வந்துருச்சுங்க. இந்த கீரை பிடுங்கி மூச்சதுக்கும் போகிறத பீட்ரூட் பிடுங்கணும்னு சொல்லிச்சுங்க எங்கள் அம்மா. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது, எவ்வளோ அழகாக பிடுங்கி வச்சுருக்குறாங்க. விவசாயத்தில் ஆர்வம் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியுங்க. பாருங்கள் சொட்டு நீர் போட்டு தான் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. ஒரு கட்டு நம்மகிட்ட 5 ரூபா 6 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அவங்க கொண்டு போய் 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம ரெண்டையுமே ஒரு சில பண்ண முடியாதுங்க. விவசாயம்னா விவசாயத்தை மட்டும்தான் பண்ண முடியுங்க. விற்கிறக்கு போனோங்கன்னா நம்ம ஒரு மணி நேரத்தில் 500 கூடி விற்க முடியாதுங்க. அதனால உழவர் அட்டை இருக்குதுங்க. உழவர் அட்டையை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்றுட்டு வந்துடலாங்க. பாருங்கள் நம்ம வீடியோ இது பதிவு பிடிச்சதுன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நம்ம பெருசாலாம் பேசுறதுக்கு வர்றது இல்லைங்க. என்ன பேசுகிறது ஏது பேசுறதுன்னே தெரியாத நம்மளும் ஒரு இயற்கை முறை பற்றி போடுவோம். நம்ம வேறுங்க எப்படி பிடிச்சிட்டு இருக்குதுன்னு. ஒன்றும் உடம்புக்கு தான் வயசாகி போச்சுங்க. நத்தத்துக்கு ஒன்றும் வயசாகலை. அதனால் சரியான ஆர்வமாக இருக்குங்க விவசாயத்தில். 50-60 வருஷமாக விவசாயம் பார்த்துட்டு இருக்குது. பிறந்ததுலேருந்தே விவசாயம்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு அனுபவம் இருக்குதுங்க. எந்த வெள்ளாமை எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறது எல்லாமே தெரியுங்க. அதனால் எதுவுமே ஒரு ஆர்வம் வேணுங்க எந்த தொழிலுக்குமே. இன்னொரு வாரத்தில் இது போட்டு பிடுங்கிடுவாங்க பீட்ரூட்டு. நம்ம சேனலுக்கு இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியலைங்க. பாருங்க நீங்களே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சிறுகீரையெல்லாம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய கொண்டு வர தெரியுது இல்லைங்க. பார்த்தீங்களா சொட்டு நீர் 3.5 அடிக்கு ஒரு ஓஸ் போட்டிருக்குதுங்க. கோழி குப்பை வாங்கி கொட்டி இருக்குது. வெள்ளாமை கரெக்டாக பண்ணுறோங்க. நம்ம பண்டாது விட்டு போட்டு வெறுங்காட்டில் ஒன்று போய் போட்டோங்கன்னா வெள்ளாமை எப்படி வருங்க. கோழி குப்பைன்னா கோழி குப்பை ஒரு 3 தட்டு கீரை போட்டு எடுத்தாச்சுங்கன்னா கோழி குப்பை ஒரு தட்டு போட்டு விட்ருவாங்க. ரொட்டா வெட்டி ஓட்டுச்சிங்கன்னா அப்படியே கீரை விதையை விதைச்சி விட்டு ஓசி இழுத்துட்டு தண்ணி விட்டோம்னா தண்ணி சிலுன்னு ஒரு இடுப்பெட்டு வளர்த்துக்கு விழுவுங்க. எல்லா பக்கமும் பரவலாக விழுவும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கீரை 2 நாளில் முளைச்சிருங்க. நம்ம ஈரங்காய்க்காய் தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணியும் அதிகமாக வேஸ்ட் ஆகாதுங்க. எல்லாமே நல்ல மாதிரி வரும். காடும் நல்லா சுத்தமாக இருக்குங்க. பாருங்கள் 3 அடிக்கு ஒரு ரோஸ் போட்டிருக்குது. 3.5 அடி 3 அடி இருக்குது.
எங்கள் அம்மா விட்டு போய் பேட்டியில் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாதுங்க. போடா வேலையை பார்த்துட்டு போடா, ஏன்டா அப்படின்ட்டுருங்க. வந்து என்ன வேணாலும் வீடியோ எடுத்து போடு, நாளைக்கு பீட்ரூட் பிடுங்க வா, பாருங்கள் இப்படித்தான் வளர்ந்துருக்குதுங்க. நான் பேட்டியில் கொடுக்குமாண்டா, எனக்கு பேட்டியும் கொடுக்க தெரியாது, நீ என்னமோ பண்ண அப்படின்னுடுச்சுங்க. நான் நீ இதுக்கு மேலே நீ என்ன பண்ணுறதுங்க, சரி அம்தான்ட்டு வந்துட்டுனுங்க. கடுமையான உழைப்பாளிங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக பிடுங்கி வச்சுருக்குது. நீ போய் கொண்டு போய் எல்லாம் தொட்டிக்கிட்ட கொட்டி அலாசி எல்லாம் கொண்டு போய் சேர்த்துறக்கு மணி 8 9 ஆகி போயிருங்க. அப்புறம் சாப்பிட்டு தூங்கையில் வெகு நேரம் ஆகி போயிருங்க. அப்புறம் என்ன போல் மார்க்கெட்டுக்கு எந்திரிக்கணுங்க. பார்த்தீங்களா, பீட்ரூட் அடுத்த வாரத்தில் பிடுங்குறேன், வந்து பிடிங்கி போடுறேன், நீ வேணால் லைவ் போட்டுவிடு அப்படின்ச்சுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிழங்கு பிடிங்கி காட்டிடுவேன். என்ன ஃபஸ்ட்டு பிடுங்கிறதுங்க, நம்ம பிடுங்கக்கூடாது, அப்புறம் பிடிங்கலான்ட்டு. வீடியோ பிடிச்சதுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இப்படித்தான் விவசாயம் பார்க்குறது. விவசாயத்தில் வந்து கஷ்டமெல்லாம் இல்லைங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க. நம்ம ஒரு 2 நாளைக்கு போகாத விட்டுங்கனாலே காடு கெட்டு போயிடும். காடு கெட்டு போச்சுங்கன்னா